மருமகள் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழை கேர் பண்ணி சேது பார்த்துக்கிற விதம் எல்லாமே தமிழுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ரொம்பவே தமிழ் ஹாப்பியா இருக்காங்க. திடீர்னு தமிழ் கண் கலங்குறாங்க. உடனே சேது கேக்குறாங்க, ஏன் புள்ள எதுக்காக அழுதுட்டு இருக்க? என்ன தமிழ நீ இப்படியெல்லாம் ஏன் தமிழ் அழுதுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைங்க, நீங்க காட்டுற பாசம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த பாசம் கடைசி வரைக்கும் எனக்கு இருக்குமா இல்லையா, இதை நினைக்கும் போது மனசுக்கு வருத்தமா இருக்குன்றாங்க. இங்க பாரு, நீ என்கிட்ட பேசுறது எல்லாமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆனா நீ இப்படி என்ன சந்தேகப்பட்ட ஒரு கேள்வி கேட்கிற பத்தியா, அதுதான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க சேது. உங்க மேல சந்தேகப்படணுன்றது என்னுடைய எண்ணம் கிடையாதுங்க. நான் என்ன ரீசனுக்காக நான் இப்படி இருக்கேன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். எனக்கு சொல்லிட்டு கனவு பத்தி சொல்லலாம்னு சொல்லிட்டு தமிழ் வராங்க. உடனே நம்ம சேது கிட்ட வேண்டாம் சொல்லி அவரையும் ஏன் கஷ்டப்படுத்தணும், வேண்டாம் எதுக்காக சும்மா தேவையில்லாம நம்ம கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்ப விஷயத்தவே சொல்றது கிடையாது. விஷயத்த சொல்லாததுமே என்னாச்சு ஏதாச்சு தமிழ், எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு, என்ன பிரச்சனை உனக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. இல்ல, ஏதோ ஒரு விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என்ன விஷயம், எதுவா இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல, அது சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த விஷயத்த மறைச்சிட்டே இருக்காங்களா. உடனே சேதுவுக்கு கோபம் வருது. இங்க பாருப்புல, இப்ப உண்மையை சொல்ல போறியே இல்லையா, என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்காக நீ இப்படி பேசுற, நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா, தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, என்ன விஷயம் எனக்கு சொல்ல முடியுமா முடியாதான்னு சேது கோவப்பட்டதும், கொஞ்ச நாளாவே எனக்கு ரொம்பவே கெட்ட கனவு இருக்குங்க. அதனாலதான் மனசுக்குள்ள 1000 கேள்வி நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்படிதான், அப்படி என்ன கனவு வந்துச்சு, அத முதல்ல சொல்லு நீ. அது என்ன கனவுனா, நீங்கவும் அதே மாதிரி மாமாவும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி கனவு வந்தது. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா இனி இருக்கவே முடியாது. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மாமா துரத்துற மாதிரி எனக்கு கனவு வந்ததுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட சேது கோபப்படுவாங்கன்னு பார்த்தா சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே தமிழுக்கு, ஏங்க, நான் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பின்ன என்ன, நீ டாக்டருக்கு படிக்கிற சின்ன புள்ள கிடையாது, சின்ன குழந்தைங்க தான் இந்த மாதிரி கனவு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம். நீ என்னடானா இப்படி ஃபீல் பண்ற, என்ன தமிழ், உனக்கு நான் இப்படிப்பட்டவன்றத உனக்கு தெரியாதா, இல்ல என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்பிக்கை இல்லாமல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, தொடர்ந்து அந்த கனவை தவிர வேற எந்த ஒரு கனவும் எனக்கு வரவே மாட்டேங்குது. அதனாலதான் மனசுக்கு வருத்தப்பட்டு நான் இப்படி ஒரு விஷயத்த கேட்டேன், வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. இங்க பார், நான் உனக்கு நம்பிக்கை கொடுக்கிற விதமா விஷயம் ஒண்ணு செஞ்சா நீ அதுக்கு மேல நம்புவியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கண்டிப்பா நம்புவேன், சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இங்க பார், உன் மேல நான் எந்த அளவுக்கு உயிரா இருக்கேன்ற விஷயம் உனக்கு தெரியும் தானே? ஆமா தெரியும். உன் மேலேயும் நம்ம வயிற்றுல வளர குழந்தை மேலேயே சத்தியம் பண்ணி சொல்றேன். இனி எந்த காரணம் ஆனாலும் என் வாழ்க்கையை விட்டு உன்னை நான் போக சொல்ல மாட்டேன், உன்னையும் போக விட மாட்டேன். ஏன் நமக்கு எதிரான நம்ம குடும்பமே இருந்தாலும் குடும்பத்தை உதறி தள்ளிட்டு கூட உன் பக்கம் நான் நிற்பேன். இப்ப உனக்கு சந்தோஷமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டதுமே தமிழுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. இப்போ உன்னுடைய மனக்குழப்பம் போயிடுச்சா, இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, சொல்லு தமிழ்ன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லைங்க, இப்ப எனக்கு எந்த ஒரு மனக்குழப்பமும் இல்ல, இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லைங்க, அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. இதே மாதிரி எப்பவும் என்னுடைய பொண்டாட்டி சிரிச்சுட்டே இருக்கிறது தான் எனக்கு தேவை, சரியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இன்னும் கிளாஸ் 2 ஹவர்ஸ் இருக்குதுன்னு அதை போயிட்டு முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் மீதி எல்லாம் பேசிக்கலாம், சரியான்னு சொல்லிட்டு சேது தமிழை கிளாஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதை நம்ம தமிழோட மேம் பாத்துறாங்க. உடனே தமிழ் நினைக்கிறாங்க, ஐயோ போச்சு போச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன பண்ண போறேன்னு தெரியல, மேம் திட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ், கிளாஸ் ஹவர்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மேம், இல்ல மேம், திடீர்னு பசிக்கிற மாதிரி இருந்ததா அதனாலன்றாங்க. இங்க பாரு தமிழ், இது உன்னுடைய பர்சனல், இதுல நான் இன்டர்ஃபியர் ஆகுறதும்
ஆகாம இருப்பேனான்றதெல்லாம் வந்து கொஸ்டின் கிடையாது. நீங்க எதுக்காக வந்தியோ அந்த வேலையை மட்டும் பார்த்தா சரிதான். இத்தனை வருஷமா வந்து நான் எப்படி எல்லாம் இருக்கேன் தெரியுமா? ஏன் என்னுடைய புருஷன் வந்து எனக்கு இந்த மாதிரி பணிவிடை செய்ய மாட்டேனெல்லாம் கிடையாது. நம்ம எந்த வேலைக்காக வந்தோமோ அந்த வேலையை நம்ம செஞ்சா எந்த பிரச்சனையும் இருக்காது. நீயும் உன்னுடைய புருஷனும் இவ்ளோ நாளா பிரிஞ்சிருந்தீங்க. இப்ப சேர்ந்திருக்கீங்க. அது எல்லாமே புரியுது. இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு. அத பார்த்து நீங்க நடந்துக்கணும். நீங்க எல்லா ஜோடிக்கும் முன் உதாரணமா இருக்கணும் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும். ஆனா நீயே இப்படி பண்ணா எப்படின்றாங்க. சாரி மேம். இதுக்கு மேல இப்படி ஒரு தப்பு நடக்காது. எல்லா மிஸ்டேக்கும் என் மேல தான். இனி இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்காது. மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாங்க. மன்னிச்சிடுங்கன்னு மட்டும் சொல்லக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணணுமோ அத நீ பண்ணணும். புரியுதான்றாங்க. கண்டிப்பா மேம். சாரி மேம் சொல்லிட்டு தமிழ் அங்கிருந்து போறாங்க. உடனே சேது வந்து தமிழ் என்னால நீ திட்டு வாங்குற. அத நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குன்றாங்க. உங்களுக்காக எவ்வளவு திட்டுனாலும் வாங்க நான் தயாருங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. மேம் வந்து சொல்றதும் சரிதானேன்னு சொல்றாங்க. சரி தமிழ். இனி வந்து என்னுடைய உணர்ச்சி எல்லாமே கட்டுப்படுத்திக்கிறேன். உன்னையும் குழந்தையும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போட்டோவை பார்த்துக்கிறேன். சரியா? இனி நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சேதுவும் அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சக்தி வராங்க. சக்தி வந்ததும் என்ன என்னென்ன ஆச்சு? நீங்க ஐயா கிட்ட பேசுனீங்களா? ராஜாங்கம் சார் கிட்ட அவர் என்ன சொன்னாரு எங்க கல்யாணத்தை பத்தின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருப்பா சக்தி, நான் வந்து அப்பா கிட்ட எல்லா விஷயமும் உன்னை பத்தி எல்லாமே நான் பேசிட்டேன். இனி வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. உன்னுடைய கல்யாணத்துக்கு எந்த தடையும் இருக்காது. புரியுதான்றாங்க. அண்ணே நிஜமாதான் சொல்றீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இப்ப என் அத்தை மாவ தாமரைக்கு வந்து கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அதுல எல்லாரும் பிஸியா இருக்காங்க. அதனால அப்பா கிட்ட இத பத்தி பேச முடியல. ஆனா அப்பா வந்து குடும்பத்துக்கிட்ட விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல தாமரையோட கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் உங்க கல்யாண விஷயத்த பத்தி நான் அப்பா கிட்ட பேசுறேன்றாங்க. அண்ணன் நிஜமாவா? என்னால இத நம்பவே முடியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்றாங்க. இங்க பாருப்பா, முதல்ல நீயும் ஜெனியும் சேர்ந்து சந்தோஷமா உங்களுடைய லைஃபை நீங்க வாழுங்க. நீங்க வந்து முன் உதாரணமா எல்லாருக்கும் இருக்கணும். எல்லா ஜோடிக்குன்றாங்க. கண்டிப்பாண்ணே, நாங்க அப்படிதான் இருப்போம். நீங்க எங்களை நம்பி கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நாங்க அதே மாதிரி வாழ்ந்து காட்டுவோம்னு சொல்றாங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இல்லாமல்லாம் இல்ல. அப்பா கிட்ட நான் பேசியிருக்கேன். கண்டிப்பா அப்பாவும் இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாரு. சோ இனி இத பத்தி எல்லாம் நீ எந்த கவலையும் படாத. புரியுதான்னு சொல்றாங்க. சரிண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சக்தி கிளம்பி போறாங்க. அப்போ நம்ம தமிழ் யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்ப வந்து சேது சொல்றாங்க. என்ன தமிழ், நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி உன்னுடைய எண்ணமான்னு சொல்லி கேக்குறாங்க. சேச்சே, அப்படியெல்லாம் எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்லைங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க கண்டிப்பா ஜெனிக்கும் சக்திக்கும் நல்லதுதான் செய்வீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்குன்றாங்க. அதுதானே என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி என்ன நினைப்பா ஏது நினைப்பான்றது எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு சரி 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 போ. மறுபடியும் அந்த மேடம் திட்டத்துக்குள்ள கிளாஸுக்குள்ள போடுறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தமிழ் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ரொம்ப நேரமா சேதுவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அந்த மேடம் பார்த்ததும் சேது, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமான்றாங்க. மேடம், சாரி மேடம், நீங்க சொல்லியும் நான் இங்க நிக்கிறேன்னா அது என்னுடைய மிஸ்டேக் தான். ஏன்னா இத்தனை நாளா என்னுடைய பொண்டாட்டியே பிரிஞ்சு எந்த தப்பும் பண்ணலனாலும் அவ மேல பலவிதமான பழியெல்லாம் போட்டு அவளை ரொம்பவே காயப்படுத்திட்டேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து பிராயச்சித்தமா இதை பண்ணணுன்றதுக்காக தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அவளை கூட்டிட்டு உடனே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டு இருக்கேன். இனி நான் வரமாட்டேன்றாங்க. இங்க பாருங்க சேது, தமிழ் ரொம்பவே நல்லா படிக்கிற புள்ள. படிக்கும் போதே அவ வந்து பிரெக்னெண்டா இருக்கா. அப்படிப்பட்ட நேரத்திலயும் தேனிக்கும் திண்டுக்கல்லுக்கும் இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து அவ படிக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான். நான் அதை இல்லைன்னெல்லாம் சொல்லல. அவளுடைய கெரியர் வந்து ஸ்பாயில் ஆகாம இருக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மேடம், அவளை டாக்டர் ஆக்காம விட மாட்டேன். அவளுடைய கனவு அது. அதை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன்னு சொல்றாங்க. இதே நம்பிக்கையோட நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு தமிழை நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். தமிழ் ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிங்க மேடம் சொல்லிட்டு சேதுவும் அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. அப்ப நம்ம தமிழ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ், உன்னுடைய மேடம் என்கிட்ட வந்து உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசினாங்க தெரியுமா? தமிழ் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படி இப்படி நல்லா புகழ்ந்து தள்ளிட்டாங்க.
ஆமாங்க. அவங்க பலாப்பழம் மாதிரி வெளிய பார்க்க கொஞ்சம் கரடு முரடா இருந்தாலும் ரொம்பவே அன்பானவங்க, இனிமையானவங்க. இப்படிதான் இருக்கணும், இதை இப்படிதான் பண்ணணும், அப்படியெல்லாம் எங்களுக்கு எடுத்துக்காட்டா அவங்க இருப்பாங்க தெரியுமான்றாங்க. அது எல்லாமே புரியுது. தமிழ நல்லபடியா நீங்க தான் படிக்க வைக்கணும். அப்படி இப்படின்னு எனக்கு கிளாஸா எடுத்துட்டாங்க தெரியுமான்றாங்க. ஓஹோன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. சரி தமிழு, நாளைக்கு லீவு கேட்டுட்டியா? ஏன்னா நாளைக்கு தாமரையோட கல்யாணம். எனக்கும் தெரியுங்க. நான் லீவ் சொல்லிட்டேன். மேமும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆன்லைன்ல அனுப்பிடுறேன். அத நீ ரெக்கவர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி புள்ளன்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம சேது, தமிழ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. தாமரையோட முகமே ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு. அப்ப சாவித்திரி கேக்குறாங்க, ஏய் தாமரை, என்னடி நீ இதே மாதிரி இருந்தா வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். உனக்கும் பிச்சைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் தான் சொல்லிட்டேன்ல. அப்புறமும் ஏண்டி டல்லாவே இருக்கன்றாங்க. அம்மா, பிச்சை ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாருமா. எனக்கு அதுவே ரொம்ப பயமா இருக்கு. என்னடி சொல்ற? ஒருவேளை உன் மேல இருக்க கோபத்தினால இருக்கலாம். இல்ல அவர் பெரிய பிசினஸ்மேன், ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். அதனால கூட அவர் போன் எடுத்திருக்க மாட்டாரு இல்ல. அதுக்கு எதுக்காகடி நீ இவ்ளோ வருத்தப்படுறாங்க? அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்க? நீ தெரிஞ்சுதான் பேசுறியா, தெரியாம தான் பேசுறியான்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னுடைய லைஃப் இப்ப எப்படி போகுதுன்னே தெரியல. யாரு கூட கல்யாணம் நடக்கும், என்ன நடக்கும், ஏது நடக்கும் தெரியாம நான் எந்த அளவுக்கு குழம்பு போயிருக்கேன். நீ என்னடானா சாதாரணமா சொல்றேன்றாங்க. எல்லாம் எனக்கு புரியுது. புரியாமலாம் ஒன்றும் இல்லடி. கொஞ்சம் பொறுமையா இரு. பிச்சைக்கு உனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இரு. கண்டிப்பா அவர் ஃபோனை எடுப்பாருன்னு சொல்றாங்க. எனக்கும் புரியுதுதான், புரியாமலாம் இல்லை. இருந்தாலும் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம தாமரை ஃபீல் பண்ணி, ஒருவேளை மாமா பார்த்த அந்த வாத்தியார் மாப்பிள்ளையை மட்டும் நான் கல்யாணம் பண்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு மணமேடையை விட்டு நான் எந்திரிச்சிருவேனே தவிர பிச்சையை தவிர வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு தாமரை ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. இத தூரத்துல இருந்து ஈஸ்வரி பார்த்துட்டு, அம்மா, நம்ம போட்ட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுமா. இப்பயாவது நம்ம தாமரை கிட்ட போயிட்டு அவன் கோடீஸ்வர பிச்சை இல்ல, அவன் நிஜமாவே பிச்சை தான் எடுக்கிறான்ற விஷயத்த சொல்லிடலாமான்றாங்க. அதுக்குள்ள என்னடி அவசரம்? எனக்கு இந்த விளையாட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பண்றான், ஏது பண்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவானாலும் நம்ம சொல்லிடலாம். அதுவும் டைரக்டா ஒருவேளை நம்ம போயிட்டு சொன்னா அப்புறம் ராஜாங்கம் மாமா கிட்ட சொல்லி நம்மள வீட்டை விட்டு துரத்துறதுக்கும் அவ தயாரா இருப்பா. அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாவும் கேர்ஃபுல்லாவும் இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லதுன்றாங்க. ஆமாம்மா, நான் கூட உணர்ச்சி வசப்பட்டுட்டு போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டு வந்திருப்பேன். நீ இப்ப சொல்ற பாருமா, இதுதான் சரியானது. முதல்ல அவ என்ன முடிவு எடுக்கிறா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப இருக்கு பாரு அவளை காட்டுன்னு சொல்லிட்டு, தாமரை தாமரை வாரு, மாமன் 100 பவுன் நகையும் உனக்கேத்த மாதிரி தங்கத்திலேயே அப்படி ஜொலிக்கிற அளவுக்கு போட்டு வச்சுட்டு இருக்காங்க. இத பார்த்து நீ அவ்வளோ சந்தோஷப்படணும், சரியா தாமரைன்றாங்க. அதுக்கு என்ன, தாராளமா பட்டுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வருத்தப்பட்டுட்டே வராங்க. சாவித்ரி, என்ன சாவித்ரி, உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது, உன் பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போக போறா, அதை நினைச்சு சந்தோஷப்படாம நீ என்ன இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மதினி, என் பொண்ணு என்னை விட்டு போக போற இல்ல, அதை நினைச்சுதான் மதினி எனக்கு கவலையா இருக்குன்றாங்க. மாப்பிள்ளை நல்லவரா தான் இருக்கு, நல்லா பார்த்து பாரு, நல்லா சொல்லி பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. சாவித்திரிக்கும் ஒரு பக்கம் பயங்கர கோபம் வருது. இருந்தாலும் வெளிக்காட்டிக்காம சாவித்திரி ஒரு பக்கம் அமைதியாவே இருக்காங்க. இப்ப எது பத்தியும் நம்ம பேசக்கூடாது. நம்ம பொண்ணை எப்படியாவது அந்த பிச்சை கூட ஓட வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இப்ப ராஜாங்கம் தாமரைய வர சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம தாமரையும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. தாமரை மனசுக்குள்ள, இல்ல என்ன ஆனாலும் சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்க மட்டும் கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பெரிய முடிவுல தான் இருக்காங்க. ஆனா ராஜாங்கம் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சே தீரணுன்ற முடிவுல இருக்காங்க. இப்ப ராஜாங்கம் நினைக்கிறது நடக்குமா, இல்ல தாமரை நினைக்கிறது நடக்குமா? தாமரை ராஜாங்கம் பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இல்ல நம்ம ராஜாங்கம் பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிப்பாங்களா? இதனால தாமரையோட லைஃப்ல என்ன மாதிரியான திருப்பம் எல்லாம் வரப்போகுது, இதை எப்படி தாமரை சமாளிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.